இட்ஸ் மண்டே மார்னிங். ஒரு வழியாக வீடு எல்லாமே செட் பண்ணியாச்சு. வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% செட் பண்ணியிருந்தாலும் இந்த கிச்சன் வந்து செட் பண்ணவே முடியல. ஸோ கிச்சனும் வந்து ஒரு வழியாக லீவில் வந்து பிளான் பண்ணி அதுவுமே வந்து ஒரு 80% செட் பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இன்னும் வர வேண்டியது இருக்குது கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் வந்துருச்சுன்னா 100% வந்து செட் ஆகிடும். அந்த க்ளீன் கிச்சன், அந்த ஒரு நியூ கிச்சன், அந்த எந்தோடவே வந்து நான் வந்து மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஆக்சுவலி. அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து மீதி இருந்துச்சு. அண்ட் ப்ரான்ஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்களா. ஸோ எனக்கு வந்து ப்ரான்ஸ் கிரேவியில் வந்து ரைஸை பெரட்டி சாப்பிட்ணும் அந்த ஒரு கிரேவிங்ஸில் இருந்தேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், எறா தொக்கு பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் வந்து ரைஸை வந்து அதில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டே வந்து நான் மில்லட்ஸ்லாம் போட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை வச்சு இட்லி வந்து ஊற்றிட்டா. நான் எப்போதுமே மாவு அரைச்சா ஃபஸ்ட்டு இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சைட் டிஷ் வந்து எக்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் வந்து ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். இட்லிக்கு வந்து நைட் வச்ச மீன் குழம்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு.